உலகம் எப்படி ஆரம்பித்தது? மனிதன் ஏன் துன்பத்தை சந்திக்கிறான்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. அது ஆதியாகமம். ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. அப்போது கடவுள் சொன்னார், ஒளி உண்டாகட்டும். கடவுள் வானம், பூமி, கடல், மரங்கள், சூரியன், சந்திரன் அனை படைத்தார். உலகம் அழகாக ஆனது. ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். அவர்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் கடவுளின் கட்டளையை மீறினர். பாவம் உலகத்தில் வந்தது. இரு சகோதரர்கள் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பொறாமை ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது. உலகம் தீமையால் நிரம்பியது. கடவுள் நோவாவிடம் ஒரு பெட்டி கட்ட சொன்னார். பெரிய பெருக்கு வந்தது. மழை நின்றது. நோவா குடும்பம் புதிய உலகில் வாழத் தொடங்கினர். வானவில் ஒரு உடன்படிக்கையானது. மக்கள் வானத்தை அடைய ஒரு பெரிய கோபுரம் கட்டினர். கடவுள் அவர்களின் மொழிகளை மாற்றினார். கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். அவர் நம்பிக்கையுடன் நடந்தார். சகோதரர்கள் யோசேப்பைவர், ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார். அவர் எகிப்தின் ஆளுநராக ஆனார். கடவுள் உலகத்தை படைத்தார். மனிதன் பாவத்தில் விழுந்தான். ஆனால் கடவுள் இரட்சிப்பை திட்டமிட்டார். ஆதியாகமம் நமக்கு சொல்லும் உண்மை, மனிதன் தவறினாலும் தேவன் மீட்பின் திட்டத்தை ஆரம்பித்தார். இந்த மாதிரி வேதாகம கதைகளை தினமும் பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் செய்யுங்கள்.